ஸோ இந்த மட்டன் வேகிறதுக்கு இடையில் நம்ம வந்து மசாலாவை வந்து தனியாக ஒரு பேனில் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து சூடானோன்னா அதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். சோம்பு, கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்டோன் ஃப்ளார்னு சொல்லுவோம், கல்பாசி, பட்டை, ஸ்டார் அனீஸு. ஸோ மசாலா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கணும், அதனால கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கேரமலைஸ் ஆகும், அது வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. போட்டு இதையும் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி விட போகிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது வந்து குக் ஆகணும். தக்காளி குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் உரித்து பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும். இந்த மசாலாவில் கடந்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு வேண்டி, 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் காரத்துக்கு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி, இவ்வளவும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். ஏன்னா கொத்தமல்லி பொடி மட்டும் ஒரு பச்சை வாடை இருக்கும், அதனால் நீங்கள் அதை வதக்குனா மட்டும்தான் போகும். நல்லா சில்லி பவுடருக்கு கூட அந்த பச்சை வாடை டக்குன்னு போயிடும். கொத்தமல்லி பொடி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோவும் குக் ஆகிடுச்சு, இந்த மசாலாவுமே நல்லா வெந்துடுச்சு. லைக் நல்ல மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன், இந்த மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. அதை வந்து அந்த ஸ்டாக்கோடி நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு தீபாவளி சாயங்காலம் மாத்தினா போகும். ஓகே, கோகனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலா பவுடர் போட்டுருவோம். ஃபைனலாட்டு இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவோம். இனி இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி போட்டு.